அனைவருக்கும் வணக்கம். 22/6/2026 ஆனி மாதம் 8ஆம் நாள் திங்கட்கிழமை. ராசி பலன்கள். திதி மதியம் 3:40 வரை. அஷ்டமி பின் நவமி. நட்சத்திரம் காலை 10:22 வரை. உத்திரம் பின் அஸ்தம். வாரசூலை கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 5:59, மறைவு 6:39. ராகு காலம் காலை 7:34 முதல் 9:09. யமகண்டம் காலை 10:44 முதல் 12:19. குளிகை மதியம் 1:54 முதல் 3:29. நல்ல நேரம் மதியம் 12:20 முதல் 1:20. மாலை 6:30 முதல் 7:30. இன்றைய 12 ராசிக்கான பலன்களை காணலாம். முதலில் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். கோச்சார சந்திரன் தங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன் நோய் மற்றும் சத்துருஸ்தானத்தில் சந்திரன். வேலை செய்யும் இடத்தில் உங்களின் நிர்வாகத்திறன் மற்றும் புத்தி கூர்மை வெளிப்படும். புதிய யுக்திகளை கையாண்டு தேங்கி கிடந்த கோப்புகளை முடிப்பீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவர புதிய சலுகைகளை அறிமுகப்படுத்துவீர்கள். குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் வந்தாலும் பெரிய பாதிப்பு இருக்காது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அடிவயிறு சம்பந்தமான உபாதைகள் அல்லது உஷ்ண கோளாறுகள் வரலாம். நீர்ச்சத்து உள்ள ஆகாரங்களை எடுக்கவும். அதிர்ஷ்ட எண் 91. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு, மஞ்சள். வழிபாடு துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம் தீபம் ஏற்றி வழிபட தடைகள் நீங்கும். ரிஷப ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன். புத்திசாலித்தனம் மிளிரும் நாள். பங்குச்சந்தை மற்றும் ஊக வணிகத்தில் இருப்பவர்களுக்கு புதன் வீடான கன்னியில் சந்திரன் அமர்வது லாபகரமான சூழலை தரும். அலுவலகத்தில் உங்களின் புதிய ஐடியாக்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். பிள்ளைகளின் கல்வி அல்லது வேலைவாய்ப்பு குறித்து நல்ல செய்திகள் வரும். காதலிப்பவர்களுக்குள் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி நெருக்கம் கூடும். மனமகிழ்ச்சி காரணமாக உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 5, 6. அதிர்ஷ்ட நிறம் தூய வெள்ளை, வெளிர் நீலம். வழிபாடு திருப்பதி வெங்கடாஜலபதியை மனதார நினைத்து வழிபட பணவரவு கூடும். மிதுன ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சந்திரன். உங்கள் ராசிநாதன் புதனின் வீட்டில் சந்திரன் அமர்வதால் சிந்தனைகள் யாவும் செயலடி வடிவம் பெறும். ரியல் எஸ்டேட், வண்டி வாகன உதிரி பாகங்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் வந்து குவியும். தாயாரின் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டி வரலாம். வீட்டை அழகுபடுத்துதல் அல்லது புதிய வீட்டு உபயோக பொருட்களை வாங்குவதற்கு செலவிடுவீர்கள். மார்பு சளி அல்லது ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகள் வரலாம் என்பதால் குளிர்ந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, 8. அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை, சாம்பல் நிறம். வழிபாடு காயத்ரி மந்திரத்தை காலையில் 21 முறை ஜெபிப்பது புத்தியை தெளிவாக்கும். கடக ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திரன். தகவல் தொடர்பு, கவிதை, எழுத்து மற்றும் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு இன்று ஜாக்பாட் போன்ற நாளாக அமையும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் தைரியமாக முடிவெடுத்து வெற்றி காண்பீர்கள். அண்டை வீட்டாருடன் இளைய சகோதரர்களுடன் சுமூகமான உறவு நீடிக்கும். உங்கள் கருத்துக்களுக்கு குடும்பத்தில் முக்கியத்துவம் தருவார்கள். சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். தோள்பட்டை அல்லது கைகளில் சிறு வலி தோன்றி மறையும். அதிர்ஷ்ட எண் 2, 7. அதிர்ஷ்ட நிறம் முத்து வெள்ளை, வெளிர் மஞ்சள். வழிபாடு விநாயக பெருமானுக்கு தோப்பு கரணம் போட்டு அருகம்புல் சாற்றி வழிபடவும். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சந்திரன்.
பேச்சால் காரியம் சாதிக்கும் நாள். கந்துவட்டி அல்லது பழைய கடன்களை அடைக்க புதிய வருமான வழிகள் புலப்படும். வியாபாரத்தில் பாக்கி கிடந்த தொகைகள் வசூலாகும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். கணவன் மனைவிக்குள் ரகசியங்கள் பகிர்வதை தவிர்க்கவும். தேவையற்ற விவாதங்கள் வரலாம். கண் மற்றும் பல் சம்பந்தமான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்படலாம். அதிர்ஷ்ட எண் 1, 9. அதிர்ஷ்ட நிறம் அடர் ஆரஞ்சு, பொன்னிறம். வழிபாடு: குலதெய்வ கோவிலுக்கு உங்களால் இயன்ற நெய் அல்லது எண்ணெய் தானம் வழங்கவும். கன்னி ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசியிலேயே ஜென்மச்சந்திரன் பயணிப்பதால் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டிய நாள். அலுவலகத்தில் மற்றவர்களின் வேலைகளுக்கு பொறுப்பேற்க வேண்டாம். வியாபாரத்தில் அவசரப்பட்டு புதிய முதலீடுகளை செய்ய வேண்டாம். திட்டமிடுதல் மற்றும் இன்று போதுமானது. உங்கள் எண்ணங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்ற ஏக்கம் வரலாம். வாழ்க்கை துணையுடன் பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் தேவை. தலைவலி, மன அழுத்தம் அல்லது தூக்கமின்மை ஏற்படலாம். தியானம் கை கொடுக்கும். அதிர்ஷ்ட எண் 5, 3. அதிர்ஷ்ட நிறம் கருவேப்பிலை, பச்சை, சந்தன நிறம். வழிபாடு: ஸ்ரீ ராகவேந்திரர் அல்லது ஸ்ரீ சாய்பாபா தியானித்து ஓம் நமோ நாராயணா ஜெபிக்கவும். துலா ராசியில் பிறந்தவர்கள் சந்திரன் தங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் சந்திரன். ஆன்மீக பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் மருத்துவ துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானம் உண்டு. மற்றவர்களுக்கு வீண் அலைச்சல்களும் தேவையற்ற வேலைகளும் அதிகரிக்கும். சுப விரயங்கள், அதாவது நகை வாங்குவது, சுப நிகழ்ச்சிகளுக்கு முன்பணம் தருவது ஏற்படும். குடும்பத்தில் யாருக்காவது மருத்துவர் செலவுகள் வர வாய்ப்புண்டு. பாதவலி அல்லது கணுக்கால் வீக்கம் வரலாம். நீண்ட தூர பயணங்களின் போது கவனமாக இருக்கவும். அதிர்ஷ்ட எண் 6, 2. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு அல்லது கிரீம். லக்ஷ்மி வழிபாடு: லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடும் பிரதோஷ கால வழிபாடும் தடைகளை தகர்க்கும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திரன். உங்களுக்கு இன்று பொன்னான நாள். உங்களின் நீண்ட நாள் கனவு ஒன்றை நனவாகும். புதிய தொழில் கூட்டாளிகள் இணைவார்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வுக்கான சாதகமான சூழல் கனிந்து வரும். மூத்த சகோதரர் வழியில் ஆதாயம் உண்டு. நண்பர்கள் வட்டாரத்தில் உங்களின் கௌரவம் உயரும். காதல் கைகூடி திருமணத்திற்கு பெரியவர்கள் சம்மதம் தெரிவிப்பார்கள். உடல் ஆரோக்கியம் புதுப்பொலிவுடன் விளங்கும். பழைய நோய்கள் முற்றிலும் குணமாகும். அதிர்ஷ்ட எண் 9, 3. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் அல்லது அடர் சிவப்பு. வழிபாடு: முருகப் பெருமானுக்கு செவ்வரளி மலர்கள் சாற்றி கந்த சஷ்டி கவசம் வாசிக்கவும். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சந்திரன். தொழில் ரீதியாக அதிரடி வெற்றிகளை பெறுவீர்கள். அரசு வேலைக்கு முயல்பவர்களுக்கு நல்ல தகவல் வரும். வியாபாரத்தில் புதிய கிளைகள் தொடங்க திட்டமிடுவீர்கள். தந்தை வழி உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். முழங்கால் வலி அல்லது எலும்பு சம்பந்தமான தேய்மான உபாதைகள் இருந்தால் கவனம் தேவை. அதிர்ஷ்ட எண் 3, 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், குங்கும நிறம். வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபட நன்மைகள் பெருகும். மகர ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சந்திரன். உங்களின் பூர்வ புண்ணிய பலத்தால் தொட்ட காரியங்கள் யாவும் துலங்கும். வெளிநாட்டு தொடர்புகளால் வியாபாரத்தில் பெரும் லாபம் ஈட்டுவீர்கள். கூட்டுத் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆன்மீக பயணங்கள் மற்றும் புனித யாத்திரை செல்ல திட்டமிடுவீர்கள். தந்தையின் முழு ஆதரவும் ஆசியும் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கும். மன அமைதியும் உடல் ஆரோக்கியமும் சீராக இருக்கும்.
அதிர்ஷ்ட எண் 85. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம் ஊதா நிறம். வழிபாடு சனிக்கிழமை அல்லது சனியின் ஆதிக்கம் உள்ளதால் சிவபெருமானுக்கு இளநீர் அபிஷேகம் செய்வது சிறப்பு. கும்ப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் சந்திரன். இன்று மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். மேல் அதிகாரிகளிடம் பேசும்போது வார்த்தைகளில் அளந்து பேசவும். புதிய ஒப்பந்தங்கள், கையெழுத்துக்கள் மற்றும் பண பரிவர்த்தனைகளை தள்ளி போடுவது சிறப்பு. குடும்பத்தில் தேவையற்ற சண்டைகள் எட்டி பார்க்கும் என்பதால் மௌன விரதம் காப்பது நல்லது. வாழ்க்கை துணையுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது மிதமான வேகம் அவசியம். சிறிய காயங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. அதிர்ஷ்ட எண் 8, 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சாம்பல் அல்லது நீலம். வழிபாடு கால பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஓம் பைரவாய நமகா என்று வழிபட விபத்துகள் தடைகள் நீங்கும். மீன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் சந்திரன். வாடிக்கையாளர்கள் வாங்குபவர்கள் மூலம் அமோக லாபம் கிடைக்கும். பொது மேடைகளில் உங்களின் பேச்சுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். கூட்டு தொழில் சிறப்பான வளர்ச்சி அடையும். தம்பதியினருக்கு அந்யோன்யம் உச்சம் தொடும். மாமனார் வர்க்கத்தில் இருந்து எதிர்பார்த்த உதவிகள் தடையின்றி வந்து சேரும். புதிய நட்புகள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள். முகப்பொலிவு கூடும் எனினும் தோல் சம்பந்தமான ஒவ்வாமை வராமல் பார்த்து கொள்ளவும். அதிர்ஷ்ட நிறம் 3, 9. அதிர்ஷ்ட எண் 3, 9. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிற மஞ்சள் அல்லது இளஞ்சிவப்பு. வழிபாடு மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகை மலர்கள் சாற்றி நெய் தீபமேற்றி வழிபட தடைகள் அகலும். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.